நபிகள் நாயகம் ஐயா கிட்ட அவருடைய தோழர் அனஸ் அவர்கள் கேட்கிறாரு, நாம் ஏன் 5 வேளை தொழ வேண்டும்? நபிகள் ஐயா சொல்றாங்க, 5 வேளை தொழக்கூடிய ஒருவனுடைய மனம் தூய்மை அடைகிறது. 5 வேளை தொழக்கூடிய ஒருவன் இறை சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையிலும் அவனுடைய நாட்டம் செல்வதே இல்லை. உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படி மனதுக்கான பயிற்சி இந்த 5 வேளை தொழுகை. 5 வேளை தொழுகை செய்பவன் மனதால் கூட இன்னொருவருக்கு துன்பம் நினைப்பதில்லை. மனதால் கூட துன்பம் நினைக்காத ஒருவனுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமும் வருவதே இல்லை. அவனுக்குள் அன்பு பெருகுகிறது. இந்த உயிரினங்கள் எல்லாம் அவனை நேசிக்க தொடங்குகின்றன. வெறும் ஆடைகளும் மத சின்னங்களும் மட்டும் ஒருவனை இறைவனுக்கு அருகாமையில் எடுத்து செல்லாது. அது மட்டும் அவனுடைய அடையாளம் அல்ல. இந்த 5 வேளை தொழுகை என்பது அவனை இறைவனுக்கு அருகாமையில் எடுத்து செல்கிறது. இறைவனுக்கு அருகாமையில் இருப்பதுதான் ஒருவனுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. பாலைவனத்தில் எப்படி ஒரு மரம் பசுமையாக இருந்தால் அதை பாதுகாப்போமோ அப்படி பாலைவனம் போல் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் மனதை பசுமையாக வைத்துக் கொள்ள, மனதை பாதுகாக்க 5 வேளை தொழும்போது இந்த வாழ்க்கை பசுமையாகிறது. இந்த வாழ்க்கை பசுமையாகும் போது இறைவனின் அருகாமை கிடைக்கிறது. இறைவனின் அருகாமை கிடைக்கும் போது இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, நிம்மதியாக இருக்கிறதுன்னு நபிகள் நாயகம் ஐயா நமக்கு கற்றுத் தருகிறார்.